வணக்கம் நேர்களே. ஓர் ரசிக்கும் சீமானி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கே. பாக்யராஜ் அவர்களுடைய ஞானப்பழம் படத்தின் மூலமாக முதலாக தமிழ் திரையுலகில் பாடலாசிரியராக அறிமுகமானவர் தான் கவிஞர் பா. விஜய் அவர்கள். இதுவரையும் சுமார் 600 படங்களுக்கு மேலே பணியாற்றியிருக்காரு. அது தவிர 2000க்கும் மேற்பட்ட பாடல்களை அவர் எழுதியிருக்காரு. 2004ஆம் ஆண்டிற்கான சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை அவர் வாங்கியிருக்காரு. அதாவது ஆட்டோகிராஃப் படத்தில் அவர் எழுதிய ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடலுக்காக அவர் அந்த விருதை வாங்கியிருக்காரு. அதை விட இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவிஞர் வாலி அவர்கள் தன்னுடைய கலையுலக வாரிசாக பா. விஜய் அவர்களை தான் அறிவித்து பெருமையும் அவருக்கு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பாடலாசிரியர் மட்டும் இல்லாமல் நடிகராகவும் ஒரு சில படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். தேவா அவர்களுடைய இசையில் கங்கா அவர்களும் ஹரிஷ் ராகவேந்திரா அவர்களும் பாடியுள்ள அழகே பிரம்மனிடம் அப்படிங்கிற பாடலை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடல் இடம்பெற்ற படம் தேவதையை கண்டேன் அப்படிங்கிற படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலின் ஆசிரியர் பா. விஜய் அவர்கள். இந்த பாடலோட ஆரம்பமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்னன்னு கேட்டால், இவர் மனு கொடுக்க போயிருக்காரு. அதுக்கு அந்த யார்கிட்ட மனு கொடுத்துருக்காங்களோ அவர் பதிலும் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்திருக்கும். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டுமென்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உனக்காக காத்துட்ருப்பேன். என்னுடைய மனுவை நீங்கள் பரிசீலித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் இந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கும். சாதாரணமாக மனு எழுதி கொடுக்கறது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு கலெக்டர் ஆஃபீஸில் எழுதி கொடுப்போம். ஏதாவது நம்மளுடைய கோரிக்கை இருந்தால் மனு எழுதி கொடுப்போம். அதே மாதிரி அரசாங்கத்தில் தாசில்தார் ஆஃபீஸில் நமக்கு ஏதாவது கையெழுத்து வாங்க வேண்டியிருந்தாலோ அந்த மாதிரி வேலைகளுக்கு தான் நம்ம இந்த மனு எழுதி கொடுப்போம். இந்த மனுங்கிற வார்த்தையை நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் அதிகம் நம்ம பயன்படுத்தியிருப்போம் இல்லையா? ஆனால் கவிஞர் இந்த மனுங்கிற வார்த்தையை எவ்வளோ அழகாக எடுத்து பயன்படுத்தியிருக்காரு பாருங்களேன். பிரம்மனிடம் போய் மனுவை கொடுத்துருக்காரு. அதுவும் என்னென்னா, இவ தான் எனக்கு மனைவியாக வேணும் அப்படின்னு சொல்லி மனு எழுதி அதை யார் படைப்பாளியான பிரம்மன் கிட்ட கொண்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு அவர் பதிலும் சொல்லி அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன பதிலுக்கு இவரும் பதில் சொல்லி அமைச்சிருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு 2 பேருக்கு இடையில் நடக்கிற டயலாகை இந்த 2 வரியில் மிக அழகாக காமிச்சிருப்பார். அடுத்து வர வரிகள் அதை விட சிறப்பான வரிகள் அப்படின்னே சொல்லலாம். அதாவது, உன்னை நான் சுமப்பதினால் இதயமும் கருவறைதான், மனதால் நானும் அன்னையே, மறவேன் என்றும் உன்னையே. எவ்வளோ அருமையான வரிகள் பாருங்களேன். இந்த வரிகள் உன்னை நான் சுமப்பதினால் இதயமும் கருவறை தான். எப்படி ஒரு தாய் தன் குழந்தையை தன்னுடைய கருவறையில் சுமக்கிறாளோ அதே மாதிரி உன்னை நான் என்னுடைய இதயத்தில் சுமக்கிறதுனால நானும் ஒரு அன்னை மாதிரி தான். அது எப்படி அந்த கற்பனை அவருக்கு தெரியல. அவ்வளோ அருமையாக ரெண்டுத்தையும் ஒரு ஒப்புமைப்படுத்தி அவர் எழுதியிருக்கிற விதம் இருக்குது பாருங்கள். நிஜமாக இந்த 2 லைனை படித்து திரும்ப திரும்ப படிக்கும்பொழுது அதனுடைய அந்த வரிகளுடைய அர்த்தம் ரொம்ப ஒரு மாதிரி சிலிர்க்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம். அழகான ஒரு காதலியும் ஒரு காதலன் தன்னுடைய காதலியை இதயத்தில் சுமந்து அதை கருவறையாக அவர் நினைக்கும் பொழுது அந்த காதலுடைய புனிதத்தை பற்றி சொல்கிறதா, இல்லாட்டா அவருடைய அந்த காதல் மேல் அவர் வச்சுருக்கிற உண்மையான காதலை சொல்கிறதா, அந்த வரிகள் அவர் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். நிஜமாகவே மெய்சிலிக்க வைக்கும் வரிகளில் இந்த வரிகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வரிகள் நான் பாலைவனத்தின் விதை போல், நீ பருவம் தந்த மழை போல், என் காதல் செடியில் பூவும் பூத்ததே. அதாவது பாலைவனம் அப்படிங்கிறது சாதாரணமாக அங்கே எதுவுமே விளையாது இல்லையா? என்ன விதை போட்டாலும் அது விளைக்காது. அந்த பேரிச்சம்பழம் அந்த மாதிரி ஒரு சில தாவரங்கள் மட்டும்தான் அங்கே விளையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, நான் பாலைவனத்தில் விதை மாதிரி அதாவது என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் ஒரு வெறுமையாக இருந்தது, ஒரு ட்ரையாக இருந்தது. அந்த பாலைவனத்தில் விதை மாதிரி அந்த விதைக்கு உழைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் வரணும், அந்த ட்ரையாக இருக்கிற வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வரணும், ஒரு இனிய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு நல்ல மழை வந்தால் தான் அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி மொட்டாக மலர்ந்து பூவாக மலரும். அந்த மழையாக நீ வந்தாய், அதனால் என்னுடைய காதல் செடியில் பூ பூத்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வரீங்கள். நான் பாலைவனத்தின் விதை போல், நீ பருவம் தந்த மழை போல், என் காதல் செடியில் பூவும் பூத்ததே. ட்ரையாக இருந்த என்னுடைய வாழ்க்கையில்
ஒரு பாலைவனத்தில் போட்ட விதை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் சரியான பருவத்தில் பெய்யக்கூடிய மழையினால் அந்த விதை எப்படி முளைக்குமோ அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையை தளிர்விட செய்தவன் நீ. உன்னுடைய காதலால் என்னுடைய வாழ்க்கையை இனிமையாக்கினவன் நீ. ஏன் இந்த பிறவி என்று இதுவரை நினைத்திருந்தேன், உயிரே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே. நமக்கு சில சமயத்தில் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்கும். என்னடா வாழ்க்கை, இது எதுக்காக நம்ம வாழறோம் அப்படின்னு சில சமயத்தில் தோணும். சிலருடைய வாழ்க்கையில் அந்த ஃபீலிங் எப்போவுமே இருக்கும். அது பல காரணங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நான் நினச்சிருக்கேன், ஏன்டா இந்த பிறவி அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக கடவுள் என்னை படைச்சான், இந்த பிரம்மா எதுக்கு என்னை படைச்சான் அப்படின்னு நான் இருந்தப்போ ஒன்றை பார்த்தோன்னே எனக்கு இந்த உலகமே புதியதாக தெரிஞ்சுது. நான் இன்றைக்கி தான் இந்த பூமியில் பிறந்த மாதிரியான ஒரு உணர்வை அது எனக்கு கொடுத்தது. அந்த அளவுக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது வளர்ச்சியை கொடுத்தவள் நீ அப்படிங்கிற மாதிரி இந்த வரிகள் அமைஞ்சிருக்கும். அடுத்து வரக்கூடிய வரிகள் இன்னும் சிறப்பான வரிகள். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது உலகத்தில் அன்பு, கருணை, இரக்கம் இதுக்கெல்லாம் நம்ம முதல்ல யாரை குறிப்பிடுவோம் அப்படின்னா, இவங்கள மாதிரி இரக்கம் தருவங்க, இவங்க மாதிரி கருணையாக இருக்கிறவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற லிஸ்ட்டில் நமக்கு முதல்ல வர்றது நம்மை படைத்த அந்த தெய்வம், இரண்டாவது நம்ம இந்த உலகிற்கு கொடுத்த தாய். இவங்க 2 பேர்கிட்ட தான் நம்ம அந்த கருணையும் இரக்கத்தையும் உண்மையான அன்பையும் நம்ம எதிர்பார்க்க முடியும். அவங்க தான் நமக்கு அதை கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை பற்றி இவர் இந்த அடுத்த வரிகளை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு கவிஞர். என்னை படைத்த அந்த தெய்வம், என்னை சுமந்த அன்னை தெய்வம், இவை 2ம் உந்தன் கண்ணில் பார்க்கிறேன். எதெல்லாம் என்கிட்ட அன்பாக இருக்குமோ அவங்க 2 பேரையுமே நான் உன்னுடைய கண்ணில் பார்க்குறேன். உன் கண்ணில் தெரியக்கூடிய அந்த கருணையிலையும் இரக்கத்திலையும் அன்பிலையும் நான் அவர்களை பார்க்குறேன். அப்படிங்கும்பொழுது 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த அன்புக்கு ஒரு விளக்கம் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இல்லையா? தெய்வத்திற்கும் தாய்க்கும் அடுத்தாற் போல 3ஆவதாக ஒருத்தராலும் நம் மீது உண்மையான அன்பையும் இரக்கத்தையும் காண்பிக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்து காட்டியிருக்கும் இந்த வரிகள். பருவங்கள் ஓடிப்போகும், உருவங்கள் மாறிப்போகும், உன்மீது கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாழும். காலம் மாற மாற நம்முடைய பருவங்கள் மாறும்பொழுது நம்முடைய உருவங்கள்லேயும் மாற்றம் ஏற்படும் இல்லையா? இளமை போய் முதுமை வர ஆரம்பிக்கும். முதுமை வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் கடைசியாக நமக்கு மிஞ்சி இருக்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு தான் நமக்கு காத்துட்ருக்கோம் இல்லையா? இதுதான் உலக நியதி, உலக வழக்கம், எல்லாமே இதுதான். ஆனால் உன் மீது கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாழும் அப்படின்னா, இந்த உயிருக்கு கூட ஒரு காலக்கெடு உண்டு. இவ்வளோ வருஷங்கள் தான் ஒரு மனிதனாலேயோ உயிரினங்களாலேயோ வாழ முடியும் அப்படிங்கும் பொழுது, அந்த உயிர் போனாலும் கூட அந்த உயிரையும் தாண்டி நம்முடைய காதல் வாழும்னா, அந்த காதல் எப்பொழுதுமே உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறது தானே அர்த்தம். அந்த காதலுக்கு முடிவே கிடையாது. நம்முடைய இந்த உயிருக்கு வேணால் முடிவு இருக்கலாம், ஆனால் நம்முடைய காதலுக்கு முடிவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த வரிகள் நமக்கு ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி இருக்கும். எளிமையான வார்த்தைகள், ஆனால் ஆழமான கருத்துகள். ஒரு அழகான காதலை இவ்வளவு அழகாக எடுத்து சொல்ல முடியும்னா அதை இந்த பாடலில் நம்ம பார்க்கலாம். கவிஞர் பா. விஜய் அவர்களுடைய வரிகளில் ஒரு அருமையான பாடல் இந்த பாடல். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டுமென்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். எவ்வளவு அழகான வரிகள் இல்லையா? நினைத்து நினைத்து பார்த்து உருக வைக்கும் வரிகள் இந்த வரிகள்.